தலையெல்லாம் வந்து கை வச்சா அரிக்குதுக்கா, முடி வந்து பார்த்திங்கன்னா கூடு கூடாக வருது, சீப்பு போட்டால் 100 முடி வருது அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறேங்க இந்த ஆயிலை வந்து நீங்கள் ரெடி பண்ணி போட்டிங்க அப்படின்னா நரைமுடி மட்டும் இல்லை, உங்கள் முடியை வந்து நல்லா சைனிங்காக நல்லா கருன்னு எப்போவுமே நரைமுடி வராமல் கருப்பாக்கக்கூடிய தன்மை வந்து இருக்கும். அதனால் நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஆயில். வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பரான ஒரு ஆயில் தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லைங்க, இது வரைக்கும் நீங்கள் வந்து ஹேர் டே வந்து போட்டுட்டு இருக்கீங்க, இல்லை நிறைய வந்து சூஸ் பண்ணி பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த ஒரு ஆயிலை நீங்கள் வந்து ரெடி பண்ணி போட்டிங்க அப்படின்னா முடி வந்து நிறையா பேர்த்துக்கு அக்கா கொட்டிகிட்டே இருக்குது, முடி உதிர்தலுக்கும் அடுத்து வந்து அரிப்பு, தலை வந்து எந்த எண்ணெய் தேய்ச்சாலும் டை போட்டாலும் அரிப்புத்தன்மை வந்து நிற்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட்டான ஆயில்னு கூட சொல்லுவேன். ரொம்ப ஒரு சூப்பரான ஆயிலுங்க. அதில் ஒரு முக்கியமான மூலிகைகள் சேர்த்து தான் நம்ம இந்த ஆயிலை வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இந்த ஆயிலை இன்றைக்கி எப்படி ரெடி பண்ணலாம், என்ன பொருள் வந்து சேர்த்துருக்கோம் அப்படின்ட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்து வந்துடலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு தேங்காய் எண்ணெயோட ஒரு 2 பொருள் மட்டும் சேர்த்திங்க அப்படின்னா உங்கள் நரைமுடி மட்டும் இல்லைங்க, நல்ல இனிமேல் இப்போ தான் நரைமுடி வந்து வருது, இல்லை ஆரம்பத்துலேருந்தே எனக்கு நரைமுடி அதிகமாக இருக்குது, அப்படி இல்லை இப்போ தான் எனக்கு காலேஜ் பிள்ளைங்க அந்த மாதிரி ஸ்கூல் பிள்ளைகளுக்கெல்லாம் இளநரை அதிகமாக இருக்குது அப்படிங்கிறவங்க இது ஈஸியான ஒரு ஹேர் டை ஆயிலு. அதே மாதிரி டைக்கு வந்து நீங்கள் குட் பை சொல்லிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி வந்து பயன்படுத்துகிறப்போ சூப்பராக ரிசல்ட் கொடுக்குங்க. நிறைய ஹேர் டை வந்து யூஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க, ஆனாலும் சிம்பிளாக ஒரு ஆயில் வந்து ரெடி பண்ணி காமிங்கக்கா அப்படின்னீங்க. சிம்பிளாக ரெடி பண்ணினாலும் கூட அதில் ரிசல்ட் வந்து லைவாக உங்களுக்கு அவ்வளோ ஒரு சூப்பராகவே இதில் ரிசல்ட் கிடைக்கும். நான் வந்து இன்றைக்கி தேங்காய் ஒரு நல்லா ஒரு 100 மில்லி அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். நான் விவிடி தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அதை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். செக்கில் ஆட்டின தேங்காய் இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். தலைக்கு ப்யூராக நல்லா சுத்தமான எண்ணெயாக வந்து எடுத்துக்கோங்க. பார்த்திங்க அப்படின்னா எண்ணெய் காய்ச்சிற பாத்திரத்துலையே நான் வந்து சேர்த்துருக்கேன். 100 மில்லி வந்து தேங்காய் எடுத்திருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான பொருளை நான் சேர்த்துக்கிறேன். நிறைய பேர் வந்து கேட்குறீங்க, அக்கா 1/4 லிட்டர் அப்படி அந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சுன்னா பொருள் எக்ஸ்டெண்ட் பண்ணுமா அப்படின்ட்டு. நோட் பண்ணிக்கோங்க, இப்போ நான் 100 மில்லிக்கு அளவு போடுறேன் இல்லையா, அதை அப்படியே வந்து நீங்கள் ஆயில் எக்ஸ்டெண்ட் பண்ண பொருளையும் வந்து எக்ஸஸாக பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஆயிலை வந்து நீங்கள் ரெகுலராகவே அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணால் உடனே குளிக்கணுமாக்கா அப்படிங்கிற அவசியம் வந்து இது கிடையாது. நல்லா மசாஜ் கொடுத்துட்டு வாரத்தில் 2 நாள் மட்டும் ஊற வச்சு 2 நாள் நல்லா ஒரு 5 நிமிஷம் மசாஜ் கொடுத்து ஒரு 1 மணி நேரம் அல்லது 2 மணி நேரம் ஊற வச்சு குளித்தா போதும். மற்றபடி மற்ற எல்லா நாளுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா டெய்லி நம்ம ஆஃபீஸ்க்கு ஒர்க்குக்கெல்லாம் போகிறப்ப எப்பவும் தேய்க்கிற மாதிரி ஆயிலை நீங்கள் தேய்ச்சிட்டு போய்க்கலாம். டைம் இருக்கிறப்ப குளிச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ இதை எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நான் 100 மில்லி வந்து ப்யூராக சுத்தமான எண்ணெய் வந்து எடுத்தாச்சு. அடுத்ததாக நான் வந்து காஃபி பவுட்ரு தாங்க எடுக்கிறேன். காஃபி பவுட்ரு, இன்ஸ்டன்ட் காஃபி பவுட்ரு எதுவாக இருந்தாலும் ஓகே, மசாலா ஆட் பண்ணாமல் காஃபி பவுடரை வந்து எடுத்துக்கோங்க. நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி சன்ரைஸ் எடுத்திருக்கேன். சரிங்களா? இது வந்து நல்லா 1 டீஸ்பூன் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு வரும். 2 ரூபா பாக்கெட்டு தான் நான் எடுத்திருக்கேன். 2 பாக்கெட் எடுத்திருக்கேன். இதே நல்ல தூள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. நல்லா வந்து பார்த்திங்க அப்படின்னா பாருங்கள், 1.5 டீஸ்பூன் அளவுக்கு அந்த காஃபி பவுட்ரு இருக்குது. பொருள் எல்லாத்தையும் ஒரு 2 பொருளை வந்து நம்ம இதில் மிக்சிங் பண்ணிட்டு தான் நம்ம வந்து எண்ணெயே ரெடி பண்ணணும். அதனால் இப்போ காஃபி பவுட்ரு வந்து நம்ம போட்டாச்சு. இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இது நல்லா வந்து இதில் கலந்து விட்டுருங்க. இந்த ஆயிலை வந்து நீங்கள் தலையில் தடவி 1 மணி நேரத்துலேயே உங்கள் முடியெல்லாம் வந்து அந்த அளவுக்கு கருப்பாக மாறிடும். செம்ம ரிசல்ட் கொடுக்கும். பாருங்கள் ஆயில் கலர் எப்படி மாறி இருக்குன்ட்டு. காஃபி பவுடர்னால ஒரு 1.5 டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்ததாக நம்ம சேர்க்கக்கூடியது டீ தூள் தான் எடுத்துருக்கோங்க. டீ தூள் வந்து எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல, அதுவும் அப்படி தான். நான் வந்து 3 ரோசஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மசால் டீ தூளில் இருக்குல்ல, அந்த மாதிரி எடுக்காமல் சாதா டீ தூள் எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல, அது வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. எடுத்து அதையும் சேர்த்து நல்லா மிக்சிங் பண்ணிடுங்க. இப்போது இது நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போது நல்லா கலந்து விட்டாச்சுங்க. இந்த ஆயிலை நம்ம அப்படியே அடுப்பில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சாச்சுங்க. சிம்மில் வச்சு தான் இதை ரெடி பண்ணணும். முழுக்க வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. அடி பிடிச்சிரும். இதை நல்லா வந்து கிளறி கொடுங்க. ஏன்னா இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா அந்த காஃபி பவுடர் வந்து சூடாக கெட்டியாயிரும். இப்போ இது நல்லா வந்து இந்த மாதிரி கிளறி கொடுத்துட்டு அடுத்ததாக நம்ம சேர்க்கக்கூடியது லெமன் ஜூஸு. நல்லா இந்த மாதிரி ஒரு
கால்வாசி அளவுக்கு கட் பண்ணிவிட்டு விதைகள்லாம் எடுத்துகிட்டு அந்த ஜூஸ் அதில் கட் பண்ணிக்கோங்க. லெமன் ஜூஸ் வந்து நீங்கள் தேங்கெண்ணெயில் வெறும் தேங்கெண்ணெயில் நல்லா ஒரு பழத்தை நல்லா பிழிஞ்சு விட்டு அந்த சாரோட நல்லா தேங்காய் மிக்ஸ் பண்ணி உச்சந்தலையிலிருந்து நல்லா வேர்க்கால் வரைக்கும் நல்லா தேய்ச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் வெள்ளை முடியெல்லாம் வந்து இருக்கிற இடம் தெரியாமல் போயிருங்க. அந்தளவுக்கு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய எலுமிச்சம்பழத்தை தான் நம்ம இதில் சேர்த்துருக்கோம். அதே மாதிரி எலுமிச்சம்பழம் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாகவே நீங்கள் தேங்காயில் கற்றாழை ஜெல் அதையும் ஆட் பண்ணி வாரத்தில் 2 நாள் வந்து தேய்ச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா அதுவும் உங்கள் வெள்ளை முடி வந்து வராமல் நல்லா முடியை கருன்னு வளர்த்தி கொடுக்கும். இது நல்லா வந்து பொங்கி வருங்க. ரொம்ப சிம்மில் வச்சு ரெடி பண்ணுங்கள். இப்போ நம்ம எலுமிச்சம்பழம் போட்டாச்சு, போட்டு செகண்டில் பாருங்கள் நல்லா பொங்குது. ரொம்பவுமே நான் சிம்மில் வச்சுருக்கேன். பாத்திரம் கொஞ்சம் பெரிய பாத்திரமாக யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா நம்ம காஃபிங்கிறதுனால பொங்கி வரும் வெளியே. அதனால் வந்து பாருங்கள் நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நான் சிம்மில் தான் வச்சுருக்கேன். இருந்தாலும் இந்த மாதிரி நல்லா கிளறி கொடுங்க. எண்ணெய் வந்து அவ்வளோ சூப்பராக வந்து மாறும். இதெல்லாம் இல்லாமல் இன்னும் ஒரு பொருள் வந்து முக்கியமான ஒரு பொருளை சேர்த்த போகிறோம். அந்த பொருள் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் நரைமுடி எதுக்காக வருது மேக்ஸிமம் அப்படின்னா நிறைய பேர் கேட்க வேண்டிய கேள்வி. மெலனின் சத்துக்கள் வந்து தலையில் நம்மளுக்கு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் அந்த முடி வந்து நம்மளுக்கு வெள்ளையாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மெலனின் சத்து எதுலையெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா கருஞ்சீரகம் அப்படிங்கிற பொருளில் இருக்குது. அடுத்து செம்பருத்தி இலை பூ அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. நம்ம வந்து கருஞ்சீரகம் நிறையா வீடியோஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் அடுத்ததாக ஆட் பண்ண போகிற பொருள் வந்து பார்த்திங்க அப்படின்னா செம்பருத்தி பூ தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். செம்பருத்தி பூ நல்லா இந்த மாதிரி ஒத்த செம்பருத்தி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்து அந்த க்ரீன் கலரு இந்த சென்டரில் இருக்கிற காம்பெல்லாம் எடுத்துருங்க. நல்லா பூவை கழுவிட்டு இந்த மாதிரி எதில் மட்டும் பிச்சு அந்த எண்ணெயில் போட்டுருங்க. ஒரு 2-3 பூ வரைக்கும் நீங்கள் போட்டுக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு செம்பருத்தி பூ வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்துக்கு 1 டீஸ்பூன் வந்து செம்பருத்தி பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆனாலும் நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக செம்பருத்தி போடையில் நல்ல ஒரு பெனிஃபிட். அதே மாதிரி இது மெலனின் சத்துக்கள் அதிகமாக இருக்கிறதுனால இது தடவுன ஒரு 1 மணி நேரத்தில் உங்கள் முடியை வந்து நல்லா டீ தூள் காஃபியோடு சேர்த்து நல்ல எஃபெக்ட்டு. இதை நல்லா போட்டதுக்கப்புறம் இது கிளறி கொடுத்திங்கன்னா பஃபிள்ஸ் மாதிரி வரும். இங்கே பாருங்கள் எப்படி வருதுன்ட்டு. செம்ம ரிசல்ட் தரக்கூடிய ஒரு சூப்பர் ஆயில் தான் இது. நீங்கள் எப்போவுமே வந்து பயன்படுத்தி பார்த்துட்டு தான் நீங்கள் ரிசல்ட் வந்து சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு இது லைவாக ரிசல்ட் கிடைக்கும். நீங்களே வந்து கமெண்ட்ஸ் பண்ணுவீங்க. அந்தளவுக்கு பெனிஃபிட்டு. ஆயிலோட நிறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ எத்தனை நம்ம வந்து கருன்னு சேர்த்தோம். ஆனால் பாருங்கள் அந்த கலர் வருங்க. சுத்தமாக அது ஆயில் வந்து ரெடி ஆகிடுச்சு. நிறைய பேர் அதுவும் கேட்குறீங்க ஆயில் எப்படிக்கா ரெடி ஆகிறது தெரியும்ட்டு. பாருங்கள் தனியாக போட்ட செகண்டில் நம்ம போட்ட காஃபி பவுடரு டீ தூள் எல்லாமே அதே மாதிரி இந்த பூ தனியாக வந்து அந்த மாதிரி வந்துடும். இப்போ ஆயில் மட்டும் எடுத்திங்கன்னா இப்படி வரும். இந்த மாதிரி வர்றப்போ தான் நம்ம எந்த ஆயிலுமே தனியாக பிரிஞ்சு வந்துடும். அப்போ வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். இப்போ நல்லாவே வந்து பூ வந்து வருங்க. நல்லா கலர் மாதிரி நல்லாவே வந்து உள்ள அதோட எசன்ஸ் இறங்கினா போதும் நம்மளுக்கு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை கீழே இறக்கிடலாம். கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷத்துக்கு நீங்கள் இதை வந்து அப்படியே உள்ளே இறக்கி வச்சுருங்க. இப்போ இதோட பூவில் இருக்கிற எசன்ஸு அதோட அந்த காஃபி டீ தூள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆயிலை வந்து நல்லா கலந்துரும். அதுக்கப்புறம் இதை நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணி ஆயில் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். இப்போ நம்ம கீழே இறக்கி வச்சிடலாங்க. நல்லா ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் ஆற விட்டுறலாம். ஆறுனதுக்கப்புறம் அதை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். இந்த ஆயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் 1 மாதம் 2 மாதம் வரைக்கும் கை வைக்காமல் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ஈஸியான பொருள். ஆனால் இது எஃபெக்ட் வந்து நல்ல ஒரு பலனை கொடுக்கும். அதனால் வந்து ஈஸியாக நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் தேய்ச்சிருக்கீங்க இதெல்லாம் கலந்து தான் தேய்க்கிறீங்க அப்படிங்கிற எஃபெக்டே தெரியாது. நார்மல் எண்ணெய் தேய்க்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் ரிசல்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே உங்களுக்கு 1 வாரத்தில் நிரந்தரமான கருப்பாகும். கண்டிப்பாக சொல்கிறேங்க. சின்ன பிள்ளைகளை இப்போ தான் இளநரை வந்து ஆரம்பிக்குதுன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். செம்பருத்தி பூக்கள் நிறையா கிடச்சிச்சின்னா காய வச்சு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக தான் சேர்க்கணுமா அப்படின்லாம் கேட்க வேண்டாம். காய வச்ச பூ எடுத்துக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் செம்பருத்தி பவுடரை கூட நீங்கள் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இப்படியே விட்டுறலாங்க. ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். இப்போது நல்லா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆயில் நல்லா ஒரு 5 நிமிஷம் கொஞ்சம் வெதுப்பாயிருச்சு. இப்போ வந்து நம்ம இதை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி வடிகட்டி வச்சுட்டு
நம்ம போட்ட பொருட்கள் எல்லாமே பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. நல்லா வந்து அந்த காஃபி டீ தூள் எல்லாமே வந்து நல்லா வெந்துருச்சு. அதே மாதிரி நம்ம அந்த போட்ட பூ வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நம்ம ஃப்ரெஷ்ஷாக வந்து செம்பருத்தி வந்து போட்டோம். இது வந்து எந்த அளவுக்கு வந்து இருக்குது அப்படின்னு பாருங்கள். இதே வந்து நீங்கள் இது நல்லா தலையில் குளிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தலையில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இதில் இருக்கிற அந்த ஆயில் எல்லாமே நல்லா வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் குளிச்சுக்கலாம். இது உடனே வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம். உடனே குளிக்கிறீங்க அப்படின்னா இதை நல்லா கசக்கி விட்டு நீங்கள் தலையில் அப்ளை பண்ணுங்கள். நல்லாவே ஒரு சத்து வந்து கிடைக்கும். இது ஓரமாக இருக்கட்டும். இப்போ உங்களுக்கே தெரியும் ஆயில் வந்து நம்ம இத்தனை பொருள் சேர்த்துருக்கோம். அந்த காஃபி போடுறப்ப நம்ம எப்படி இருந்துச்சு கலரு. இப்போ ஆயில் வந்து அதோட எசன்ஸ் எல்லாம் எடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது பாட்டிலில் நீங்கள் கை வந்து ஆட் பண்ணக்கூடாது. ஸ்பூன் வச்சு ஆட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஆயிலை நீங்கள் கரெக்டாக ஒரு 3 மாதம் வரைக்கும் கூட கண்ணாடி பாட்டிலோ இல்லது நீங்கள் பயன்படுத்த எண்ணெய் பாட்டிலோ அந்த மாதிரி வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு டெய்லியுமே நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு எப்பவும் போல் தலை சீவிக்கலாங்க. நீங்கள் குளிக்கிறப்போ ஃப்ரீயாக வீட்டில் இருக்கிறப்ப குளிப்பீங்களே அப்போ வந்து நல்லா தலைக்கு வந்து நல்லா மசாஜ் கொடுங்க. மசாஜ் கொடுத்து 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சு அதுக்கப்புறம் ஹெர்பல் ஷாம்பு அல்லது சீயக்காய் தூள் போட்டு குளிச்சுக்கோங்க. அந்த மாதிரி வந்து நீங்கள் குளிச்சுட்டு வரப்போ நிரந்தரமாக உங்கள் முடியை வந்து கருப்பாகிறத நாளடைவில் நீங்களே பார்க்கலாம். நல்லாவே ஒரு ரிசல்ட் கொடுக்கும். ஆயிலோட கலர் பாருங்கள். இது வந்து தேய்க்கிறப்ப டை மாதிரி இருக்குமா அப்படின்லாம் அந்த ஃபீல் இருக்காது. நல்லாவே ஒரு ரிசல்ட் கொடுக்கும். இதை எப்படி தலைக்கு அப்ளை பண்ணணும்னு பார்க்கலாமா? நிறைய பேர் உங்கள் முடிக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க. கண்டிப்பாக என்னோடய முடியில் தாங்க டை ஆயிலே இங்கே பாருங்கள் எல்லாமே அதை நான் அப்ளை பண்ணிகிட்டு இருக்கேன். நீங்கள் வந்து உங்கள் முடியை காமிங்கங்கிறீங்க. என்னோடய முடியில் தான் நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். வேறு யாரோட முடியிலையும் அதை நான் போட்டு காமிக்கல. இந்த மாதிரி வந்து முடியை சிக்கு இல்லாமல் ஃபஸ்ட் நாள் நல்லா குளிச்சுட்டு ஹேர் டையாக இருந்தாலும் சரி ஆயிலாக இருந்தாலும் சரி நீங்கள் இந்த மாதிரி நல்லா சிக்கை எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பூனில் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா பாட்டில் இருந்துச்சுன்னா பாட்டிலில் கூட நீங்கள் ஸ்ப்ரே மாதிரி வந்து போட்டுட்டு வெதுப்பாக இருக்கிலே இங்கே பாருங்கள் இந்த மாதிரி கையில் நல்லா இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஆயில் தேய்க்கிறப்ப மட்டும் ஒரு வாரத்தில் ஒரு 2 நாள் பொறுமையாக நல்லா மசாஜ் கொடுத்து தேய்ச்சிங்கன்னா அந்த வேர்க்கடலுக்கு வந்து ஆயில் நல்லா இறங்கிரும். அந்த மாதிரி வந்து இறங்கி தேய்க்கிறப்ப உங்களுக்கு வந்து ஸ்கின்னில் ஃபுல்லாக இறங்குச்சுனாவே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வேரில் இருந்து உங்கள் முடி வந்து நல்லா கருப்பாகிறது நீங்கள் பார்க்கலாம். நல்லாவே ரிசல்ட் கொடுக்குங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ஸ்பாட்டாக எடுத்துக்கோங்க. செம்பட்டையாக இருந்தாலும் சரி இல்லை இப்போ தான் 1 2 எங்களுக்கு வந்து நரைமுடி வருதுக்கா அப்படின்னு நினைக்கிறவங்க முடி வந்து கொட்டிகிட்டே இருக்குதுக்கா அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஆயிலை வந்து பயன்படுத்தலாம். இன்னொன்று என்னென்னா நிறையா பேர்த்துக்கு வெந்தயம் அதெல்லாம் வந்து குளிர்ச்சி அதிகமாக இருக்கிறதுனால தலைவலிக்குது அப்படின்னு சொல்லுவீங்க. இது வந்து அந்த பிரச்சனையும் இருக்காது. இது யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இந்த சைடும் கொஞ்சம் கொஞ்சமாக முடியை எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து நல்லா விரல்கள் விட்டு ஒரு 5 நிமிஷம் மசாஜ் கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா வந்து உள்ள ஸ்கின்ல இறங்கிக்கும். இந்த மாதிரி வந்து நீங்கள் ஃபுல்லாக வந்து வாரத்தில் இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் இப்படி மசாஜ் கொடுத்து 1 மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் குளிச்சுட்டு வாங்க. உங்களுக்கும் முடி வந்து நல்லா பஃபியாக கருக்கருன்னு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த பதிவில் பார்க்கலாம்.